ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக திருச்சி கிழக்கில் யார் நிற்க போகிறாங்க அப்படின்ற அந்த வேட்பாளரை பற்றின நேம் தான் சோஷியல் மீடியாவில் செம்மையாக அடிபட்டுட்டு இருக்கு. அந்த நடிகர் ராகவா லாரன்ஸ் தான் அந்த தொகுதியில் நிற்க போகிறதா ஒரு தகவல் வெளியானதை தொடர்ந்து அவர் நிற்கலை அண்டு வேற ஒரு நடிகர் தான் நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ராகவா லாரன்ஸ் மேலே இந்த டவுட் நிறையா இருந்தது. ஏன்னா இப்போ விஜய் அவர்களுக்கு செம்ம சப்போர்ட்டிவாக இருக்காரு. அதனால இப்போ அவர் தான் அங்கே நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை வந்த இந்த நிலையில் விஜயோட அப்பாவான எஸ்ஏசி அவர்கள் அங்கே நின்னா நல்லா இருக்கும், ஏன் விஜய் நிற்க வைக்க கூடாது, விஜய் அவர்கள் இதை யோசிக்கலாமே, அவரோட சொந்தமான அவரோட அப்பாவை நிற்க வைக்கலாம் அண்ட் மக்களுக்கும் அவரை பற்றி நிறைய தெரியும், ஸோ இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ விஜயோட அப்பா நேமை இழுத்திருக்காங்க. ஆனால் விஜயோட அப்பா அவர்கள் கண்டிப்பாக நிற்க மாட்டாரு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்ப சப்போர்ட் பண்ணாரே தவிர பட் அவர் எந்த தொகுதியிலையும் நிற்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அப்பவே சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்போவும் இந்த திருச்சி கிழக்கில் நிற்க மாட்டாரு. அண்ட் ஆல்சோ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனது தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மக்களும் ஓகே நம்பி ஓட்டு போட்டதுக்கு நல்லது செய்யறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ராகவா லாரன்ஸ் நிக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா அங்க அவர் ஜெயிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ராகவா லாரன்ஸ் நடிகர், இயக்குனர் இப்படி மட்டும் இல்லாம அவரும் ஒரு ட்ரஸ்ட் மூலமா நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அவர் தான் இப்ப வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க நல்ல மனுஷன் அங்க நின்னா கண்டிப்பா ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவர் நிப்பாரா, அவரோட விருப்பம் என்ன அப்படின்றது இன்னும் சரியா தெரியல. சீக்கிரமே அங்க யார் நிக்க போறாங்க அப்படின்ற கேண்டிடேட் நேம் அனௌன்ஸ்மெண்ட் ஆகணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நியூஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.